மத்தேயு 6 முதல் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore prayer he, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not into the temptation, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Deuteronomy chapter 22. உபாகமம் அதிகாரம் 22 வசனம் 1 முதல் 30 வரை. உன் சகோதரனுடைய அடவாத அழிவிப்பிக்கு போக்கிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல் இராமல் அதை உன் சகோதரனிடத்திற்கு திரும்பி கொண்டு போக கடவாய். Thou shalt not see the brother's ox or this sheep go astray and hide thyself from them. Thou shalt any curse bringing them again unto the brother. வசனம் 2. உன் சகோதரன் உனக்கு சமீபமாயிராமல் உனக்கு அறிமுகமாயிராமலும் இருந்தால் நீ அதை உன் வீட்டிற்கு கொண்டு போய் அதை உன் சகோதரன் தேடி வரும் மட்டும் உன்னிடத்தில் வைத்து அவனுக்கு திரும்பி கொடுக்க கடவாய். And if thy brother be not an nigh unto thee, or if thou can know him not, then thou shalt bring it unto thine own house, and it shall be with thee until the brother seek after it, and thou shalt restore it to him again. வசனம் 3. அப்படியே அவன் கழுதையை குறித்தும் செய்ய கடவாய், அவன் வஸ்திரத்தை குறித்தும் அப்படியே செய்ய கடவாய். உன் சகோதரனிடத்திலிருந்து காணாமற்று போனவைகளை எது யாகிலும் கண்டுபிடித்தாயானால் அப்படியே செய்ய கடவாய். அவைகளை நீ காணாதவன் போல் விட்டு போகலாகாது. In like manner shalt thou do with this ass, and so shalt and thou do with his remain, and with all lost thing of the brothers which he hath lost, and thou hast found shalt thou do likewise. Thou mayest not and hate thyself. வசனம் 4. உன் சகோதரனுடைய கழுதையாவது அவனுடைய மாடாவது வழியிலே விழுந்து கிடக்கிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல விட்டு போகாமல் அவனோட கூட அணைத்து தூக்கி எடுத்து விடுவாயாக. Thou shalt not see thy brother's ass or his ox fall down by the way and hide thyself from them. Thou shalt surely help him to the lift them up again. வசனம் 5. புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரித்திருக்கலாகாது, ஸ்திரீகளின் உடையை புருஷன் தரித்திருக்கலாகாது. அப்படியே செய்கிறவன் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். Though woman shall not wear that which pertaineth unto a man, neither shall a man put on the woman garment, for all that do shall have abomination unto the Lord thy God. வசனம் 6. வழி அருகே ஒரு மரத்தையாவது தரையிலாவது
குஞ்சுகளையாவனும் முட்டைகளையாவனும் உள்ள ஒரு குருவிக்கூடு உனக்கு தென்படும் போது, தாயானது குஞ்சுகளின் மேலாவது முட்டைகளின் மேலாவது அடை படுத்து கொண்டு இருந்தால், நீ குஞ்சுகளுடனே தாயையும் பிடிக்கலாகாது. If a bird has nest chance to be before thee in the way in any tree, and on the ground, whither they be hanged once, her eggs and the dumb setting upon the hung, are upon the eggs, thou shalt not take the down with the young. அசனமேலு, தாயை கைவிட்டு குஞ்சுகளையே மாத்திரம் எடுத்து கொள்ளாமலும், அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். But thou shalt in a way wish to let the dam go and take the young to thee, that it may be well with thee, and that thou mayest prolong the days. அசனமெட்டு, நீ புது வீட்டை கட்டினால் ஒருவன் உன் மெத்தையிலிருந்து விழுகிறதுனால் நீ இரத்தப்பழியை உன் வீட்டின் மேலே சுமத்தி கொள்ளாதபடிக்கு அதற்கு கைப்பிடி சுவரை கெட்ட வேண்டும். When thou buildest a new house, then thou shalt make a battalion made for the proof that thou bring not and blood upon any house if any man fall from the knees. வசனம் 9. உன் திராட்சை தோட்டத்தில் பலவிதமான விதையை விதைக்காயாக. இப்படி செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய். Thou shalt not show the wind away with delivered seed, lest the fruit of the seed which thou hast sown, and the fruit of this vineyard be the defiled. வசனம் 10. மாட்டையும் கழுதையும் பிணைத்து உழுது இருப்பாயாக. Thou shalt not plow with an ox and as unto gutter. வசனம் 11. ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளாயாக. Thou shalt not wear a garment of the driver, such as of the woven and line to gutter. வசனம் 12. நீ தரித்து கொள்கிற உன் மேல் சட்டையின் 4 ஓரங்களிலும் தொங்கல்களை உண்டு பண்ணுவாயாக. Thou shalt make the frings upon these 4 quarters of the vesture what with thou coverest thyself. வசனம் 13. ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணின ஒருவன் அவளிடத்தில் பிரவேசித்து பின் அவளை வெறுத்து, If any man take a wife and go in unto her and hate her. வசனம் 14. நான் இந்த ஸ்திரீயை விவாகம் பண்ணி அவளிடத்திலே சேர்ந்தபோது கண்ணிமை காணவில்லை என்று அவள் மேலே ஆவலாதியான விசேஷங்களை சுற்றி அவளுக்கு அவதூறு உண்டாக்கினாள். And give accusations of speech against her, and bringing upon evil name upon her, and saying, I took this woman, and when I come to her, I found her not a maid. வசனம் 15. அந்த ஸ்திரீயின் தகப்பனும் அவள் தாயும் அவனுடைய காணிமையின்
அடையாளத்தை கட்டணத்து பட்டணத்து வாசலுள்ள மூப்பர்களிடத்திலே கொண்டு வருவாய் கடவர்கள். Then shall the fathers of the damsel and her mothers take and bring forth the takens of the damsel virginity unto the elders of the city in the gate. வசனம் 16. அங்கே அந்த பெண்ணின் தகப்பன் என் மகளை அந்த மனிதனுக்கு மனைவியாக கொடுத்தேன், அவன் அவளை விருத்து. And the themselves father shall say unto the elders, I give my the daughters unto this man to wife, and he later there. வசனம் 17. நான் உன் மகளிடத்திலே கன்னிமையை காணவில்லை என்றும் அவளதியான விசேஷங்களை அவள் மேலே சுற்றுகின்றன. என் மகளுடைய கன்னிமையின் அடையாளம் இங்கே இருக்கிறது என்று மூப்பரிடத்தில் சொல்லுவானாக. பின்பு பட்டணத்திற்கு மூப்பருக்கும் முன்பாக அந்த வஸ்திரத்தையே விரிக்க கடவர்கள். And lo, he had give accents of the speech against her, saying, I found not the daughters. A maid I hate these are the takens of my daughters as virginity, and they shall separate the girl before the elders of the city. வசனம் 18. அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அந்த மனிதனை பிடித்து அவனை தண்டித்து, and the elders of the city shall take that man and assassins him. வசனம் 19. அவன் இஸ்ரவேலின் ஒரு கன்னியை அவதூறு பண்ணினதினாலே அவன் கையிலே 100 வெள்ளிக்காசை அபதாரம் வாங்கி பெண்ணின் தகப்பனுக்கு கொடுக்க கடவர்கள். அவளோ அவனுக்கு மனைவியாய் இருக்க வேண்டும். அவன் தன் ஜீவன் உள்ள அளவும் அவளை தள்ளிவிடக் கூடாது. And they shall amaze him in 100 shekels of silver, and give them unto the fathers of the damsel, because he had forgot up an evil name upon a virgin of this Israel, and she shall be his wife. He many not and put away all this day. வசனம் 20. அந்த பெண்ணிடத்தில் கன்னிமை காணப்படவில்லை என்னும் சங்கதி மெய்ப்பட்டதனால், but if these things but true and takens of this virginity be not found for the damsel. வசனம் 21. அந்த பெண்ணை அவள் தகப்பனுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து, அவள் இஸ்ரவேலின் மதிக்கேட்ட காரியத்தை செய்தது தன் தகப்பன் வீட்டிலேயே வேசித்தனம் பண்ணினபடியினாலே அவளுடைய பட்டணத்து மனிதர்கள் அவளை கல்லெறிந்து கொல்ல கடவர்கள். அப்படியே தீமை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். Then they shall bring out the themselves to this door of your father's house, and the name of your city shall on stones here with stones that is said die, because he had forgot fully in Israel to the play this way in your father's house. So shalt thou put evil way from among you. வசனம் 22. புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயுடனே ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயுடனே சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும். அப்படியே தீமை இஸ்ரவேலிலிருந்து விலக்க கடவாய். If a man be found and laying with a woman married to an husband, them and they shall but have them die, but the man that
that lay with the woman, and the woman so shalt, and thou put away evil from Israel. வசனம் 23. காணிக்கையான ஒரு பெண்ணை ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கையில் மறுபொருள் மற்றொருவன் அவளை ஊருக்குள்ளே கொண்டு, கன்னியான ஒரு பெண்ணை ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கையில் மற்றொருவன் அவளை ஊருக்குள் கொண்டு அவளுடனே சயனித்தாள். If a damsel that is virgin be the betrothed unto an husband, and a man and find her in the city, and live with her. வசனம் 24. அப்பொழுது அந்த பெண்ணை ஊருக்குள் இருந்து கூக்குரலிடதினாலும் அந்த மனிதன் பிறனுடைய மனைவியையும் கற்பழித்தபடியினாலும் ஒருவரையும் அந்த பட்டணத்திற்கு வாசலுக்கு முன் கொண்டு போய் அவர்கள் மேலே கல்லெறிந்து கொல்லப்படவார்கள். அப்படியே தீமை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். Then he shall bring them and brought out unto the gate of that city, and he shall stone them with a stone that they die, themselves, and because he and cry, not bringing in the city, and the man because he had humbled this neighbor's wife, so that Shelton put away evil from among you. வசனம் 25. ஒருவனுக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணை வெளியிலே ஒருவன் கண்டு அவளை பலவந்தமாய் பிடித்து அவளுடனே சயனித்தவனாயில் அவளுடனே சயனித்த மனிதன் மாத்திரம் சாக கடவன். But if a man find a betrayed themselves in the field, and the man and force her, and live with her, then and the man and only that lay with her shall die. வசனம் 26. பெண்ணுக்கோ ஒன்றும் செய்யலாகாது, பெண்ணின் மேல் சாவுக்கு ஏதுவான குற்றம் இல்லை. இக்காரியம் ஒருவன் மற்றொருவன் மேலே எழும்பி அவனுடைய ஜீவனை வாங்கினது போல இருக்கிறது. But unto themselves thou shalt do the thing. There is in themselves no sin worthy of the death. For as when a man and riseth against his neighbor, and they shall him, even so is this matter. வசனம் 27. வெளியிலே அவன் அவளை கண்டுபிடித்தான். நியமிக்கப்பட்ட பெண் அப்பொழுது கூக்குரலிட்டும் அவளை காப்பாற்றுபவர்கள் இல்லாமற்று போயிற்று. For he found her in the field, and the betrothed themselves cried, and there was no need to the Savior. வசனம் 28. நியமிக்கப்படாத கன்னி ஸ்திரீயாகிய ஒரு பெண்ணை ஒருவன் கண்டு கையை பிடித்து அவளுடனே சயனிக்கையில் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால், if a man find a damsel that is the virgin, which is not an betrayed, and lay hold on her, and lay with her, and they be found. வசனம் 29. அவளுடனே சயனித்த மனிதன் பெண்ணின் தகப்பனுக்கும் 50 வெள்ளி காசை கொடுக்க கடவன். அவன் அவளை கற்பழித்தபடியினாலே அவள் அவனுக்கு மனைவியாய் இருக்க வேண்டும். அவன் உயிரோடு இருக்கும் அளவு அவளை தள்ளிவிடக்கூடாது. Then the man and that lay with her shall give unto themselves the father 50 shekels of the silver, and she shall be his wife, because he hath them humbled her. He may not put away all this day. வசனம் 30. ஒருவனும் தன் தகப்பனுடைய மனைவியையும் சேரலாகாது. தன் தகப்பன் மனத்தை அவன் வெளிப்படுத்தலாகாது.
A man shall not take his father's son wife. Yeah. Discover his father's son. Secret.